வணக்கம். நான் எஸ்கே. இந்த 2020 லாக்டவுன் பீரியடில் அப்பா பையன் ஜெயராஜும் பெனிக்ஸும் இவங்க 2 பேரையும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து அவங்கள கொன்றுருக்காங்க. இவங்க ஒரு போலீஸ் கஸ்டடியில் வந்துட்டு எடுத்து கொண்டுட்டாங்கன்னு தெரியும். பட் இவனுங்க எப்படி மாட்டினானுங்கன்னு தெரியுமா? இவங்களை பாயிண்டில் பிடிக்கிறதே வந்துட்டு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் தான். இந்த பெனிக்ஸும் ஜெயராஜும் வந்துட்டு அட்டாப்சி பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாப்சியில் அவங்களுடைய தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னாடி இருக்கிற தோல்ல ஒரு ஒரு சதை பூரா தெரியுதான். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அடிச்சிருக்கானுங்க. நைட்டு 9 மணிலிருந்து, அதாவது 2020 ஜூன் 19 நைட்டு 9 மணிலிருந்து காலையில் 3 மணி வரைக்கும் அடின்னு அடிச்சிருக்காங்க. இந்த ஜூன் 19 நைட்டு 7 மணிக்கு வந்துட்டு இந்த போலீஸ்காரனுங்க அந்த பக்கம் ரேண்டமாக ரோந்து போயிட்டு இருந்திருக்கானுங்க. இவனுக்கு போன ரூட்டில் வந்துட்டு ஒரு கடை வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு, செல்ஃபோன் கடை. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவன் தான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், இவங்களை வந்துட்டு மிரட்டியிருக்கான். கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லவும், என்னையே ஏற்று பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெனிக்ஸும் வந்துட்டு எங்கள் அப்பாவே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த போலீஸ்காரன் மேலே வந்துட்டு கையை வச்சுட்டதாகவும் அவர் சட்டை பிடிச்சி இழுத்துட்டதாகவும் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே நோட் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இந்த இடத்துல இந்த ஸ்ரீதரோட ஈகோ மட்டும்தான் காரணம். இந்த பெனிக்ஸ் வந்துட்டு எப்படி ஒருத்தனோட சட்டையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் 3 மணி வரைக்கும் அடின்னு அடிச்சிருக்கானுங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களோட வக்கீலும் வந்திருக்காங்க. யாரையுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு விடல. பட் குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அடின்னு அடிச்சிருக்கானுங்க. இவனுங்க அடித்ததில் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கோயில்பட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்துட்டு இருக்கிற டாக்டர் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஃபிட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு 21 வந்துட்டு அவங்க 2 பேரையும் வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி காட்டிட்டு அவங்கள வந்துட்டு ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. எங்கே சாத்தான்குளத்தில் இல்லாமல் கோவில்பட்டி ஜெயிலில் கொண்டு போயிட்டு போட்டுறானுங்க. இந்த கோயில்பட்டி ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போது மறுபடியும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. 21 நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:45 வந்துட்டு ஜெயராஜ் வந்துட்டு இறந்துடுறாரு. அவரோட வலியெல்லாம் தாங்க முடியாமல் அந்த பெயின்லேயே வந்துட்டு இறந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டே கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கேப்பில் வந்துட்டு பெனிக்ஸும் இறந்துடுறாரு. 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய அட்டாப்சி பண்ணுறதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அதுவும் கோவில்பட்டி தான். பட் இங்கே தான் வந்துட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்க பிரேதத்தை வாங்க மாட்டோம், அவங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இவனுக்கு அடிச்சே தான் கொண்டிருக்கானுங்கன்னு சொல்லவும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் வந்துட்டு அந்த அட்டாப்சியே வந்துட்டு பண்ணுறாங்க. அந்த அட்டாப்சி பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த டாக்டர்ஸ் வந்துட்டு தெளிவாக சொல்கிறாங்க, அடிச்சிருக்காங்க, அடித்து அவங்களோட டிஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட சதை ஒன்று வந்துட்டு வெளியே வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க. இதை அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்புக்குள்ளே இன்டர்னல் பாடியில் வந்துட்டு பிளட்டு வந்துட்டு லீக் ஆகிருக்கு. இவங்க அடித்த அடியில் அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கொடூரத்தை வந்துட்டு பண்ணியிருக்கானுங்க. அது போக ஜெயராஜோட லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லங்ஸில் வந்துட்டு ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இவங்க அடித்த அடி அந்த மாதிரி இவனுங்க மனுஷனுங்களா இல்லை வந்துட்டு ஒரு மிருகத்தை கூட்டிகிட்டு போய் அடிக்கினா கூட இந்த அளவுக்கு யாரும் அடிக்க மாட்டாங்க. பட் இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு போலீஸ்காரனுங்க இருப்பானுங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த 10 நாய்ங்க, ஒரு இன்ஸ்பெக்டர், 3 சப் இன்ஸ்பெக்டர், 2 ஹெட் கான்ஸ்டபிள், 4 கான்ஸ்டபிள்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 பேர் இவனில் போட்டு அடின்னு அடிச்சிருக்கானுங்க. ஷிஃப்ட் மாற்றி அடிச்சிருக்கானுங்க. 1 இல்லை 2 இல்லை, ஷிஃப்ட் போட்டு அடிச்சிருக்கானுங்க. இவனுங்க 19 நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு 21 காலையில் வரைக்கும் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நாய்களையெல்லாம் வந்துட்டு நம்ம இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவனுங்கெல்லாம் வந்துட்டு யாரை வந்துட்டு கொல்றதுக்கு தெரியறானுங்கன்னே தெரியல. இவனுங்களோட ஈகோக்காண்டி வந்துட்டு ஒரு பொதுமக்களோட 2 பொதுமக்களோட உயிரை எடுத்திருக்கானுங்க. சரி, இந்த இடத்துல இந்த அட்டாப்சியில் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுங்க தான் வந்துட்டு அடிச்சு கொல்றிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. அந்த 10 பேரையும் கைது பண்ணி வந்துட்டு ஜெயிலில் போட்டுறானுங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் ட்ரையலுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் ட்ரையலே வந்துட்டு Februaryல வருது. உடனே அந்த அட்டாப்சி முடிஞ்சதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லி தூத்துக்குடி எஸ்பிக்கு வந்துட்டு ஜட்ஜு வந்துட்டு ஆர்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு சிபிசிஐடியில் தான் இருந்துச்சு. பட் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்துட்டு இதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு தெரிய போகும். இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தெரிய போகும். சிபிஐக்கு வந்துட்டு மாற்றிருக்காங்க.
சிபிஐக்கு மாற்றின உடனே அவங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி மொத்த இன்வெஸ்டிகேஷனையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சிபிஐ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க மேலே போடப்பட்ட வழக்கே வந்துட்டு இவங்க வழக்கே இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரண்ட்டோ ஒரு எஃப்ஐஆரோ இருந்திருக்கணும். எதுவுமே இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு இது கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லியே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சிருக்கானுங்க. என்ன சொல்கிறது, கைத்தை கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க. சினிமாவில் தான் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம். இதை அந்த சினிமாவில் பார்க்கும்போதே வந்துட்டு கொடூரமாக இருக்கும். இதை நேரில் லைவாக மனுஷனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஒரு குற்றவாளியை பிடிச்சி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. இவங்க 2 பேருக்கு பின்னாடி எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத 2 பேர், சாதாரண 2 பேர், சாதாரண மக்கள். அதுக்கப்புறம் இவனை அடிச்சு அவங்கனால எதுவுமே முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சிசிடிவியை வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கானுங்க. 2 நாளைக்கான ஃபுல் கவரேஜையும் வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட செல்ஃபோன் நம்பர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்திருக்கு. இதுக்கு போக இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு அவங்க அடித்ததுக்கான அந்த அவங்களோட ரத்தம்லாம் வந்துட்டு தெரிச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த குச்சியெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு அங்கே தான் இருந்திருக்கு. அந்த லத்தி வந்துட்டு அங்கே தான் வச்சுருந்துருக்கானுங்க, ஒழிச்சு வச்சுருந்துருக்கானுங்க. அதையும் கண்டுபிடிச்சி அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து இவங்களோட டிஷ்யூவில் வந்துட்டு மேட்ச் பண்ணி இது இவங்கள தான் அடிச்சிருக்காங்க, இந்த வெப்பனை வச்சு தான் அடிச்சிருக்கானுங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க இருந்த போலீஸோட யூஸ் பண்ண மொபைல் 10 பேரோட மொபைலும் வந்துட்டு அந்த ஸ்டேஷனில் சம்பவம் நடந்த டைமில் வந்துட்டு இருந்திருக்கு. அது போக வெளியே நின்றுட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட லாயர்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க, போலீஸ் மேலேயே நீ கை வைப்பியா, இன்னைக்கு வந்துட்டு 2 பேர் சிக்கியிருக்கானுங்க அப்பன் பையன், வாங்கடா 2 பேரையும் வந்துட்டு நம்ம இவனையில வச்சு அடித்து பழகிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீதர் சொன்னதாகவும் கூட இருக்கிறவனை வந்து அடித்ததாகவும் அந்த ரெக்கார்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு வேலையை இந்த நாய்ங்க பண்ணியிருக்கானுங்க. இவங்களுக்கு வந்துட்டு குற்றவாளிகள்னு சொல்லி இந்த எல்லா ட்ரையலையும் முடிச்சுட்டு எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சுட்டு இந்த வேலையை இவனுக்கு தான் பண்ணியிருக்கானுங்க, இவங்க வேணும்னே தான் பண்ணாங்க, இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்துட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணி எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சு எல்லா ட்ரையலும் முடிச்சு எல்லா கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டதுக்கப்புறம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவங்க எல்லாரும் வந்துட்டு குற்றவாளின்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டாங்க. தண்டனையை வந்துட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்துட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 2020 நடந்த கஸ்டோடியல் டெத்து, 2020 இருந்த ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு அன்னைக்கு இருந்த எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஏதோ ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் வந்துட்டு சுதந்திரம் கொடுத்தோம், அவங்கள வழக்கு போட்டோம், அவங்கள வந்துட்டு உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு கேஸை வந்துட்டு ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஏன் ஒரு சர்க்குலர் விடலை, இந்த மாதிரி பொதுமக்களை கூட்டிகிட்டு வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏன் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுக்கல? இந்த 2020க்கு அப்புறம் இந்த திமுக வந்துட்டு இதை ஒன்றை வச்சே தான் பேசினாங்க. அந்த 2021 எலெக்ஷனுக்கு இந்த ஜெயராஜன் ஃபெனிக்ஸோட கேஸை வச்சே தான் பேசி இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பேசியே தான் உள்ள வந்திருக்காங்க. கூடவே நீட்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2021 26 வரைக்கும் போன மாதம் வரைக்கும் ஆகாஷ் வரைக்கும் அஜித் ஆகாஷ் வரைக்கும் 25 பேரை வந்து கஸ்டோடியல் டெத் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து அப்போ போலீஸ்காரங்க என்ன நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ இதை வந்து என்ன மாதிரியான இது என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட், இது என்ன மாதிரியான ஒரு நாடு? ஒருத்தனை அடிச்சு கொன்னுட்டு 2 பேரை அடிச்சு கொன்னுட்டீங்க, அதுக்கப்புறமும் வந்துட்டு 25 கொலைகள் நடக்குது. அந்த 25 கொலைகளும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. இந்த போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு என்னைக்கு தான் புத்தி வரும்? இதோட நிற்குமா? இந்த கடைசி ஆகாஷோட நிற்குமா? இல்லை இன்னும் அரவிந்த், ஒரு சுரேஷ், ஒரு ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா? இல்லை இது எப்போதான் போகும்? இது எப்போதான் நிற்கும்? இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன்? இவங்க கிட்ட என்னைக்காவது பதில் இருக்கா? நம்ம எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாலே வந்துட்டு அடிக்கிறதுக்கு வர்றாங்க. நீங்க ஒரு முறைச்சு பார்த்தாலே உங்களை கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் உங்க மேல ஃப்ரேம் பண்ணி போட்டு உங்களை ரிமாண்ட் பண்ணி உங்களை ஜெயிலில் போட்டுறானுங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் வந்துட்டு ஒரு எவிடன்ஸோட சுத்த வேண்டியதா இருக்கு. நீங்க நல்லவன் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை நாங்க வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தான் வந்துட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. போலீஸ்காரங்க சிவிலியன்ஸ் குடிமக்கள் மேல மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட மொத்த கோபமும் இருக்கு. அது மட்டும்தான் எனக்கு புரியவே இல்லை. இவங்களோட மொத்த கோபம், ஈகோ, எரிச்சல், பொறாமை எல்லாமே வந்துட்டு இந்த சிவிலியன்ஸ் மேல, அதாவது குடிமக்கள் மேல மட்டுமே தான் இருக்கு. ஏன் இவங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேல காட்ட மாட்டேங்கிறாங்க? பழனியாண்டியும் கூட ஒரு கேமராவை தூக்கி அடிக்கிறது, அவர் மேல ஒரு கேஸை போட்டு அவரை
தூக்கி போட்டு உள்ள போட்டு மிதிச்சிருக்கலாமே, பண்ணலையே, ஏன் பண்ணல? அப்போ நீங்க வந்துட்டு பொதுமக்களுக்கான ஆள் கிடையாது. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. போலீஸ்காரர் உங்கள் நண்பன் அப்படின்னு. நீங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. நீங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னோட இன்னொரு ஆள் சக மனுஷனை வந்துட்டு மிதிக்க மாட்டான், அடிக்க மாட்டான். இந்த மாதிரி அதுவும் வந்துட்டு காரணமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு 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 லீஸ்ட் கிரேடு போலீஸ்ல இருக்கிற கான்ஸ்டபிளும் ஹெட் கான்ஸ்டபிளும் சப் இன்ஸ்பெக்டர் வரைக்குமே அவங்கள லீஸ்ட் கிரேடு தான். இவங்களே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அடிச்சு உதைக்கிறாங்கன்னா இன்னும் மேலே போயிட்டா எஸ்பி, டிஎஸ்பி, ஏசிபி, கமிஷனர், ஐஜி, டிஜிபி எல்லாம் போயிட்டு அவங்களையெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை முறைச்சு பார்த்தாலோ இல்ல நீங்க ஒரு 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 அவதூறா ஏதாவது பேசிட்டாலோ உங்களை எல்லாம் வந்துட்டு உயிரோட விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி சுதந்திரமான நாட்டுல? இது சுதந்திர நாடான்னு எனக்கே தெரியல. இது வந்துட்டு ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த இந்த காட்டு மிராண்டி கூட்டத்துல இருந்து எப்படிதான் வந்துட்டு நம்ம வெளியே வர்றதுன்னு தெரியல. படிச்சிருக்கானுங்க, எல்லா புத்தியும் இருக்கு, எல்லா சட்ட திட்டங்களும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் வந்துட்டு அடிச்சே கொல்ற அளவுக்கு வந்துட்டு வந்திருக்கானுங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க தான் நாளைக்கு நாட்டை காப்பாற்ற போறாங்களா? இந்த கேள்வி எனக்கு வந்து ரொம்ப நாளா இருக்கு. என்னோட குமுறலை வந்துட்டு இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் வந்துட்டு இந்த கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னா ரைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் விடாதீங்க.